K-drama நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ என்ன அது ஐயூ தான். ஆனா நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி இவங்க லைஃப் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் ஒன்றும் கிடையாது. கரப்பாம்பூச்சி நிறைஞ்ச ரூம்ல இவங்க தூங்கியிருக்காங்க. 20 ஆடிஷன்ஸ்க்கு மேல இவங்க ரிஜெக்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு நம்பர் 1 ஆக்ட்ரஸா இருக்காங்கன்னா அதுக்கு 100% இவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் வில் பவரும் தான் காரணம். இன்னைக்கு K-dramaவோட ஐகானிக் ஆக்ட்ரஸ் ஐயூவோட ஸ்டோரியை டீட்டெயிலா பார்க்கலாம். ஐயூவோட அப்பா ரொம்பவே ஒரு பெரிய பிசினஸ் மேனா தான் இருந்திருக்காரு. ஒரு நம்பர் 1 பலியாடுன்னு சொல்லலாம். மற்றவங்க வாங்கின கடனுக்காக இவர் செக்யூரிட்டி கையெழுத்து போட்டிருப்பாரு. அந்த கடன் வாங்கினவங்களும் கரெக்டா கடனை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாம் இவரை இம்சை பண்ணியிருக்காங்க. வேற வழியே இல்லாம இவரோட பிசினஸ்ல இருந்து இவரோட சொத்து எல்லாத்தையும் வித்து இந்த கடனை அடைச்சிட்டு இருக்காரு. நான் அப்பயும் என்ன கடனை அடைக்க முடியல. கடனை அடைக்கிறதுக்காக வேற வழியே இல்லாம அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. ஐயூவை அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க பாட்டி வீட்டுல ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அந்த ரூம் ஃபுல்லா பயங்கரமான ஒரு கரப்பாம்பூச்சி தொல்லை. ஐயூவால நைட்டு தூங்க கூட முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஐயூக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஐடல் ஆகணும்னு தான் ஆசை. ஏன்னா அவங்க சூப்பரான ஒரு சிங்கர், வாய்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு ஐடல் மட்டும் ஆயிட்டா எங்க ஃபேமிலியோட எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்துரும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ 2007ல JYP என்டர்டெயின்மெண்ட் கொரியாலேயே ஒரு கேபாப் ஷோக்கான ஒரு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி அதுதான். அந்த கம்பெனிக்கான ஆடிஷன்ஸும் கலந்துக்குவாங்க. ஆனால் ஃபைனல் ரவுண்ட்ல ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. இந்த ஆடிஷன்ல ரிஜெக்ட் ஆனதுனால ரொம்பவே கவலைப்படுவாங்க ஐயோ. அதனால நிறைய கம்பெனிஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் தான் ஒரு பிரச்சனை வருது. நிறைய ஃபேக்கான கம்பெனிஸ்லாம் கால் பண்ணியிருப்பாங்க ஐயூக்கு. அதில் ஒரு கம்பெனி நீங்கள் முன்கூட்டியே அமௌண்ட் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு ஷோவில் உங்களை கண்டிப்பாக சிங் பண்ண வைக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஐயும் இது உண்மைன்னு நினச்சிட்டு அவங்களோட பார்ட்டியோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் அமௌண்ட் வந்தோடனே அந்த ஸ்கேம் பண்ணுற கம்பெனி எஸ்கேப் ஆகிடும். பார்ட்டியோட பணத்தை வீணாக்கிட்டோமே தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்பவே கில்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அந்த பார்ட்டி இதெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. ஐயூக்கு ஆறுதல் தான் சொல்லியிருப்பாங்க. ஐயூவோட லைஃப்ல இவங்க பாட்டி ரொம்பவே ஒரு முக்கியமான பர்சன். இதுக்கெல்லாம் கவலைப்படாம ஐயூ நிறைய ஆடிஷன்ஸ் கலந்துக்குவாங்க. கடைசியா லியான் என்டர்டெயின்மெண்ட்ல செலக்ட் ஆயிடுவாங்க. இந்த கம்பெனியில 10 months ட்ரைனிங்கும் எடுத்திருப்பாங்க. இப்பதான் இவங்களோட நேமை மாத்துறாங்க. இவங்களோட ஒரிஜினல் நேம் லீ ஜி யுன் தான். அதை மாத்தி ஐயூன்னு வச்சுக்குவாங்க. ஆனா இந்த லோயன் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி தான் ஐயூவோட ஃபுல் பொட்டன்ஷியலும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்களோட வாய்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இவங்களோட ஒரு ஐடல் குரூப்ல சேர்த்துட்டா இவங்களால கண்டிப்பா ஷைன் பண்ண முடியாதுன்னு இவங்கள ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சோலோ ஆர்டிஸ்டா மாத்திருப்பாங்க. லாஸ்ட் சைல்டுங்கிற ஒரு இமோஷனல் சாங் மூலமா தான் டெபியூ பண்ணுவாங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி சாங்ஸ்லாம் ரொம்பவே புதுசு. ஸோ நிறைய பேருக்கு இது பிடிக்கல. லைவ் பெர்ஃபார்மன்ஸ்லேயே நிறைய பேர் இந்த சாங்கை வெறுத்திருக்காங்க. நிறைய ஃபீமேல் ஆடியன்ஸ் மற்ற குரூப்ஸ்லாம் பார்க்கணும் நீ இன்னுமா பாடிட்டு இருக்கேன்னு நிறையவே கிண்டலும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐயோ நம்ம கரியரே போயிடுமோன்னு கூட நினைச்சு பயந்துருக்காங்க. ஆனால் இவனோட ஏஜென்சி இதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லை. கம்ப்ளீட்டா இவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. 2008ல அப்பதான் கேபாப் பயங்கரமா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல நிறைய பெப்பி சாங்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். இவனோட கேரக்டரை கியூட்டா ரொம்ப பப்ளியா மாத்திருப்பாங்க. பூ அண்ட் மார்ஷ்மெல்லோங்கிற சாங்ஸ்லாம் இவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங்ஸ்லாம் ரொம்பவே சூப்பர் ரீச் ஆகும். என்னதான் ஐயூக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பிடிக்கலனாலும் சாங்ஸ் செம்ம ரீச் ஆச்சு. 2010ல குட் டேங்கிற சாங் பாடியிருப்பாங்க. இந்த சாங் செம்ம ஹிட். என்னோட கரியரே ஒரு பிரேக் த்ரூவான ஒரு சாங் இந்த சாங் தான். குறிப்பா என்னோட ஹை பிச் டோன் ரொம்பவே ஃபேமஸ். சாங்கோட செம பாப்புலாரிட்டியால நேஷன்ஸ் லிட்டில் சிஸ்டர்ங்கிற டைட்டிலே இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சாங் மூலியமா பல கோடி ரூபாய் ஏர்னிங்ஸ் இவங்க சம்பாரிச்சு கொடுத்துருப்பாங்க. இவங்களோட ஃபேமிலியோட மொத்த கடனையும் அடைச்சிடுவாங்க. அவங்க அப்பாக்காக புதுசா ஒரு காரும் வாங்கி கொடுத்துருவாங்க. K-drama C-dramaக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட் டே சாங் செம ஹிட் அடிச்சிருக்கோம். அது மூலயமா ட்ரீம் ஹைங்கிற சீரீஸ்ல இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கும். ஸ்டார்டிங்ல நடிக்க வேண்டாம்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த கேரக்டரும் ஒரு சிங்கரா இருக்கிறதுனால ஒத்துக்குவாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்பவே ஷையா ரொம்பவே கொஞ்சம் பப்ளியா இருப்பாங்க. கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரியே இருக்காது. ரொம்பவே சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல நடிச்சது மட்டும் இல்லாம சம்டேங்கிற ஒரு OSTயும் பாடியிருப்பாங்க. அதுவும் சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். யூ ஆர் த பெஸ்ட் இந்த சீரீஸ் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினா நடிப்பாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்பவே ஒரு வீக்கான கேரக்டரா இருக்க மாதிரி இருக்கும். பின்னாடியே செம ரைசிங் ஸ்டார் ஆவாங்க. ஆனால் அந்த சீரீஸ் ரொம்பவே ஒரு இமோஷனலான ஒரு சீரீஸ் தான். இதில் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய இமோஷனலான சீன்ஸ்ல ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் 30% பீக் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இந்த சீரீஸ் மூலியமா பெஸ்ட் நியூ ஆக்ட்ரஸ் அவார்டும் வாங்குறாங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ்
இந்த சீரீஸ்ல ஒரு ஐடல் ஆக்ட்ரஸாவே நடிச்சிருப்பாங்க. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு ஆட்டிடியூடா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் தான். இந்த சீரீஸ்ல கிம் சோயன் கூட பேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க பேர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சீரீஸ் ரிலீஸ்க்கு முன்னாடியே ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கிம் சோயனும் ஐயூ தான். ஏன்னா இவங்க 2 பேருமே ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. இந்த சீரீஸ்ல இவங்க ஏன் செகண்ட் ஹீரோ நடிக்கிறாங்கன்னு அந்த சீரீஸோட ஹீரோக்கே ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. ஆனா அது அவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். அதனாலதான் நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் ரொம்பவே சூப்பர் ஹிட் சீரீஸ். நெக்ஸ்ட் இந்த மூன் லவர்ஸ் சீரீஸ் நடிக்கிறாங்க. இந்த சீரீஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு ஸ்டார் கேஸ்ட். லீ ஜூங்கி, கங்னா யூல் முதல் கொண்டு எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் ஒரு சைனீஸ் நாவலை அடாப்ட் பண்ண சீரீஸ் தான். ஆனா கொரியால இவங்க நினைச்ச மாதிரி இந்த சீரீஸ் ஓடல. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஐயோட ஆக்டிங்கையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நேச்சுரலா இல்லைன்னு ரொம்பவே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கும். 7% ரேட்டிங்ஸ் தான் இந்த சீரீஸ் வாங்கியிருக்கும். ஆனா என்ன ஒரு ஹைலைட்னா இந்த சீரீஸ் கொரியால ஓடலனாலும் குளோபலா செம ஹிட். குறிப்பா சைனால 1 பில்லியன் வியூஸ்க்கு மேல பார்த்திருக்காங்க. இப்ப நிறைய பேர் இந்த சீரீஸ் ஒரு கல்ட் கிளாசிக்கா கொண்டாடுறாங்க. ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு அப்ப சொல்லாம இப்ப சொல்றாங்க. ஆனா எனக்கு பர்சனலா ஐயூவை ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சிங்கரா தான் பிடிக்கும். குறிப்பா இந்த செரி பிளாசம் சாங்ஸ்க்கு நான் ரொம்பவே அடிக்ட். ரிப்பீட் மோட்ல கேட்டிருக்கேன். ஆனா ஐயோட ஆக்டிங்க்கு நான் ஃபேன் கிடையாது இந்த சீரீஸை பார்க்குற வரைக்கும். மை மிஸ்டர் இந்த சீரீஸ் மூலிமா தான் நான் ரொம்பவே உங்களுக்கு ஒரு ஃபேன் ஆனது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு பப்ளியான கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரொம்பவே டார்க்கரான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸில் ஐயோட கேரக்டர் மட்டும் சொதப்பி இருந்துச்சுன்னா இந்த சீரீஸே ஃப்ளாப் ஆகிருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீரீஸோட டைரக்டர் தான், கிம் ஒன் சுக். அவர் மட்டும்தான் ஐயூ தான் இந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்க, வேற யாருமே செட் ஆக மாட்டாங்கன்னு நம்பினாரு. ஐயோட ரியல் லைஃப் ஸ்டோரியும் இந்த ஸ்டோரியும் ரொம்பவே ஒரு கனெக்டடாக இருக்கும். ஸோ அந்த கேரக்டரில் வாழ்ந்திருப்பாங்கன்னே சொல்லலாம். இதில் ஃபேமஸான ஆக்டர் லீ சன் கியூன்னு நடிச்சிருப்பாரு. இப்போ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக உயிரோட இல்லை. இவரை பற்றின ஸ்டோரியை ஃபியூச்சரில் பண்ணுறேன். ஆனால் அந்த சீரீஸில் இவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. 2 பேரோட இமோஷனல் ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக ஐயூ ஃபஸ்ட்டு 7 எபிசோட்ஸில் சிரிக்கவே மாட்டாங்க. எபிசோட் எண்ணில் தான் ஃபர்ஸ்ட் டைம் சிரிப்பாங்க. அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சீரீஸ்க்காக பேக்சாங் அவார்டு வாங்குவாங்கன்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஆனால் வாங்கலை. ஆனால் கிடைக்காத ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயம்தான். ஆனாலும் இந்த சீரீஸ் பெஸ்ட் சீரீஸ் அவார்டு வாங்கும். இந்த சீரீஸில் வர எல்லா சாங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சீரீஸை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹோட்டல் டெல் லூனா இந்த சீரீஸில் இவங்க டாப் டயர் ஆக்ட்ரஸாகவே மாறிடுவாங்க. ஏன்னா இந்த சீரீஸில் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருப்பாங்க. இந்த சீரீஸில் 100 அவுட்ஃபிட்ஸ்க்கு மேலே பயன்படுத்தியிருப்பாங்க. செம ஹை பட்ஜெட்டில் இந்த சீரீஸை எடுத்திருக்காங்க. இதில் ஹீரோவான ஜின்வூ கூடயும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். இந்த சீரீஸ் செம சூப்பர் ஹிட்டு. 2019 ஹிட்டான சீரீஸில் இந்த சீரீஸும் ரொம்பவே முக்கியமான ஒரு சீரீஸ். 6 வருஷம் டிராமாஸ்க்கு பிரேக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ட்ரீம் புரோக்கருங்கிற ஒரு ஐகானிக் மூவிஸில் நடிச்சிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக புரோக்கர் மூவி ரொம்ப சூப்பராக இருக்கும். கொரியாவோட ஒரு லெஜெண்டரி ஆக்டரான சாங் காங் ஹோ கூட நடிச்சிருப்பாங்க. இங்கே எப்படி நம்ம லெஜெண்டரி ஆக்டர் கமல்ஹாசன் சார் இருக்காரோ அந்த மாதிரி கொரியாவுக்கு அவர் இந்த மூவி மூலயமா பெஸ்ட் நியூ ஆக்ட்ரஸ் அவார்டும் இவங்க வாங்கியிருப்பாங்க. இந்த டைமில் தான் இவங்க லைஃப்லேயே ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நடந்திருக்கும். ஆக்டர் லீ ஜாங் சுக்கை டேட் பண்ணுவாங்க. இவங்க அஃபீஷியலாக 2022 டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரியல் லைஃப்லேயே லாங் டைம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. கொரியாவோட ஐகானிக் கப்புள் லிஸ்ட்டில் இவங்க பேரும் ஆட் ஆயிருக்கு. ஐயோ எந்த ஒரு இன்டர்வியூ வந்தாலும் மனசில் பட்டதை பேசிடுவாங்க, கவலையே பட மாட்டாங்க. அதனால் அவங்க இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். நிறைய இன்டர்வியூஸ் யூடியூப்பில் இருக்குது, மிஸ் பண்ணியிருந்தா சர்ச் பண்ணி பாருங்கள். 2025 வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸ் இந்த சீரீஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. தமிழ் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். இதில் ஏசுங்கிற ஒரு ஐகானிக் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் அவ்வளோ ஒரு டெப்த் இருக்கும். இந்த ட்ராமா கண்டிப்பாக டாப் 10 பெஸ்ட் கே ட்ராமாஸில் கண்டிப்பாக இந்த கே ட்ராமாவும் இருக்கும். இதில் பார்க் போகம் கூட தான் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் இந்த கேரக்டரில் வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட ஆக்டிங் அவ்வளோ ரியலாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இவங்களோட குழந்தை இறந்துரும். அந்த சீனில் கம்ப்ளீட்டாக ஷாக்லேயே இருப்பாங்க. எந்த விதமான ஒரு அழுகையும் இருக்காது. ஏன்னா அந்த சீனில் அவ்வளோ ஒரு இன்டென்ஸாக இருக்கும். 2 பேருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் மூலிமா 2025க்கான பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் வாங்குவாங்க. இவங்க ரியல் லைஃப்லேயுமே ஒரு ஏஞ்சல் தான். 2011 இப்போ வரைக்குமே கன்சிஸ்டண்ட்டாக டொனேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏஷியன் மெடிக்கல் சென்டருக்கும், வைல்ட் ஃபயருக்கும், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கும் 30 to 37 கோடி வரைக்குமே இவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க.
இந்த வருஷம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்க ட்ராமா பர்ஃபெக்ட் கிரவுனு. பியான் வூசோக் அவர் கூட பேர் பண்றாங்க. இது எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு ட்ராமா. இப்போ நான் பேசிட்டு இருக்கப்ப இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கும். டாப் ரேட்டிங்ஸ் வாங்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தோட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ராமா இதுதான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சேனலோட நெக்ஸ்ட் வீடியோக்கான ஹிண்ட் இதுதான்.